7 டேஸ் ரோஸில் அடுத்த நாளே பிளான் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்கு பார்த்துங்க. இதுக்கு நான் கொடுத்த உரம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சாணத்தோட மக்கின உரம் தான் கொடுத்துருக்கேன். நம்ம பால் வாங்குறவங்க இல்லை பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த உரத்தை வாங்கி நீங்கள் செடிகளுக்கு எல்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே முக்கும் வச்சிரும். அதே போல் துளிர்கள் அதிகமாக விட்டுரும். சரிங்களா, துளிர்கள் விட்டால் தான் முட்டு வரும். ஸோ எனக்கு இப்போதைக்கு துளிர் வந்திருக்கு. அதே போல் செம்பருத்தி செடி ஒன்றில் மொக்கு வந்திருக்கு. சரிங்களா, துளிர்கள் வர்றதுக்கு அடுத்து நான் என்ன கொடுத்தேன்னா பிளான்டிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாட்டு சாணத்தோட மக்கின உரம். அடுத்தது நான் கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பனானா ஃபெர்டிலைசர். இந்த பனானா ஃபர்டிலைசர் வீடியோ நம்ம சேனலில் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். பனானாவோட வாழைப்பழத்தோட தோலை 3 நாளைக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 3 மடங்கு தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி செடிகளுக்கு ஊற்றி விடுங்க. அடுத்த நாளே நல்ல துளிர் வந்துடும். சரிங்களா, அது போக இந்த காய்ந்த இலைகள், கருகிய குச்சிகள் இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண இடத்துல அலோவேரா ஜெல்லை வச்சுட்டு பேஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. செடிகள் நல்லதாக வரும். சரிங்களா, ஸோ அலோவேரா ஜெல்லை மறக்காமல் வச்சு விட்டுருங்க. நம்மளோட இயற்கையாக விளைந்த அலோவேரா ஜெல்லை வைங்க. எந்த கெமிக்கலும் வைக்க வேணாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் செடிகள் வளர்த்திங்கன்னா அதிக துளிர் விட்டு அதிக பூக்கள் கிடைக்கும். இதே போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும்.